நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இனிய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் கவிதைக்காரன் இளங்கோ. வாசிப்பு ரேவா. கவிதையின் தலைப்பு வேறெங்கோ. குப்பையை கிளறிக் கொண்டிருந்த போது நீ கிடைத்தாய். மட்கி போயிருந்தாய். விரல் நுனி பட்டாலே நொறுங்கிவிடும் உன் பெயர் மீது தெருப்பொறுக்கி நாயொன்று மூத்திரம் பெய்திருந்த தடம் இருக்கிறது. உனது கனவுகளை நீ அடைந்தாயா என்பது தெரியவில்லை. அத்தனை பிரியத்துடன் யாருக்கோ நீ அன்பளித்த பரிசு போலத்தான் இருக்கிறது. ஏனோ இருவருமே குப்பை தொட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டீர்கள். இப்போது உறவார்ந்த மதிப்புகளின் அளவுகோலை கைப்பற்றும் மந்திரக்கோள் என்னிடம் உள்ளது. கவிதையின் தலைப்பு வரத்து. நானற்று தயவுகளை நாடாமல் போக்குகளோடு கடிகூடி வழிந்து கை குலுக்கி வாய்க்கோணாமல் எதிரே உள்ள முகத்தை பார்த்து வம்பாய் ஒரு சிரிப்பை துப்பாமல் தலைக்குள் அனாவசியமாய் பெரும் கூட்டம் ஒன்று ஏற்றிக்கொண்டு தள்ளாடாமல் வீடு வந்து சேர்வதென்பது பெரும் போக்கு. கவிதையின் தலைப்பு நேற்றிலிருந்தே காத்திருக்க பணிக்கப்பட்டிருந்தேனா. இந்த வரவின் முகாந்திரம் அறியப்பட்டவைகளுக்கு அப்பால் உள்ள கனவுகளை மாய்ந்து போகவே சபிக்கின்றன. முணுமுணுப்பில் உச்சரிக்க முடியாத மந்திர சொற்களால் நான் நீங்கிட நித்தம் பேணுகிற ரகசியங்களுக்கு காவல் இருப்பாயே மனமே. உனது குரல் வழியில் கட்டை விரலால் அழுத்தி பிதுக்கும் ஆதாமின் ஆப்பிளை முளைத்த நிலத்திலேயே புதைத்திடம் கட்டளையிடுகிறேன். இணங்கு. கவிதையின் தலைப்பு எனது தனிமையை இல்லாமலாக்குகிறாய். உன்னுடைய கருஞ்சாமல் நிற உடலின் வரிகளை உற்று பார்க்கிறேன். உனது செல்களில் சுருக்கி எழுதப்பட்டிருக்கும் DNA தகவல்களின் தவிர்க்கப்பட்ட பரம்பரை நினைவுகளில் என்னுடைய மூத்த குடி நிச்சயமாய் இல்லை. நீ என் சமையலறை சுவர்கூரையின் உயரத்தில் இருந்தபடி என்ன யோசிக்கிறாய்? உன்னுடைய தங்க நிற வெளிக்கோடுகளின் செங்குத்தான சிறு உயரத்தை கொண்டு நித்தம் எதை அளக்கிறாய்? பிரம்மாண்டமான உயிர் தோற்றத்தோடு இப்புவியை ஆட்சி புரிந்ததாக உன் மூதாதையரின் கதைகளை அனுமானித்தபடி அவர்களை கொன்றொழிக்கும் சம்பவங்களை கிராபிக்ஸ் சினிமாக்களாக உற்பத்தி செய்து மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் பணம் வசூலித்தபடி அதற்கான பாட்டு சந்தர்ப்பத்தை கனவு கண்டபடி தொழில்நுட்ப சந்தை பெருக்கத்தோடு காத்திருக்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உயிர் மாற்ற சுழற்சியின் பொருட்டு உன் இனத்தை அழித்ததை போன்ற விண்கல் ஒன்று என் மீது பாய மீச்சிறு அறிவியல் தகவல்களோடு காத்திருக்கிறோம். புகோவ்ஸ்கி சொல்கிறான், நவீன கவிதை என்பது உயரமான மதில் சுவரில் வீற்றிருக்கும் பள்ளியை போன்றது. அது கீழிறங்கி வரும் வரை காத்திருக்க வேண்டும். சொல், நீ ஏன் காத்திருக்கிறாய்?